பாஜக தான் நாக்க தொங்க போட்டுட்டு தெரியுது. திமுக மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பல் இந்த கூட்டணி கட்சி வெளியே வரலன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணி, ஒத்துக்கிறீங்க? பாஜக கூட்டணி இல்ல. தமிழர்களை ஜாதி ரீதியா பிரிக்கிறதுல பாஜக குறியா இருக்குது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தை தற்போதைய அதிமுக நிலவரங்கள் பற்றி அரசியல் விமர்சகர் கலையிடம் கேட்போம், வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டி கண்ணன். சார், அதிமுக எந்த நிலைமைக்கு இருக்கு? என்ன ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள்னு சொன்னார், அப்படியே பெல்ட் அடித்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி இடைக்கால செயற்கை கூட்டம்ன்ட்டு என்ன திடீர்னுட்டு என்ன சார் நடந்தது? அதாவது ஆகஸ்ட் 9 அவங்க இந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ப்ளஸ் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இருந்தாங்க. அது எதுக்குன்னா இந்த ஆய்வு நடத்துனாங்க இல்லையா ஒவ்வொரு தொகுதியா, அந்த ஆய்வினுடைய முடிவுகளை வைத்துக்கொண்டு சில முடிவுகளை எடுப்பதற்காக அந்த கூட்டத்தை அவங்க பிளான் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஒப்பீனியன் வந்துச்சுன்னா, நம்ம செயற்குழுவை கூட்டிடுவோம், எக்ஸ்டெண்டட் பாடி, இது சாதாரண செயற்குழுவோட கிடையாது, இது எக்ஸ்டெண்டட் செயற்குழு. அதில் செயற்குழு உறுப்பினர்கள் அல்லாத எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர் வர்றாங்க. அதில் அது அவங்க ஒரு பெரிய பாடியில் இதை டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஏதோ அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்துச்சு. இதுக்கு மத்தியில் சசிகலா ஓபிஎஸோட எனக்கு கிடைச்ச தகவல் எவ்வளோத்துக்கு கரெக்டுன்னு தெரியல. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சேனலில் நடந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. அந்த அவங்க ஏதோ இணைவதற்கான பேச்சுவார்த்தை இரு தரப்புலையும் ஏதோ ஒரு சேனலில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த தகவல் அதை முடிகிறதுக்காகவும் இதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களை இணைக்கிறதுன்னா அப்போ இன்னும் எக்ஸ்டெண்டட் பாடியில் வச்சா தான் சரியாக இருக்குன்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சார், இதே எடப்பாடி தான் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவர், சசிகலாவை எக்காரந்து சேர்த்துக்க மாட்டோம், ஜானகி அம்மா மாதிரி ஒதுக்கிடனாரு. திடீர்னு ஏன் சார் இப்படி இது ஆகிட்டாரு? அரசியலில் நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்று. அன்னைக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் பொதுச் செயலாளர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் கூட்டு தலைமைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் மாறி அவங்க இறங்கி வந்துட்டாங்க. யாரு அவங்க? 2 பேருமே சார். அது எனக்கு கவனத்துக்கு வந்த விஷயம் தான். அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து எனக்கு வந்த விஷயம் என்னென்னா, அவங்க எடப்பாடி அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்வதாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லை சார், அது கிடையாது சார். தொகுதி வாரிய நிலவரங்க ஆராயப்ப அவருக்கு வச்ச அழுத்தத்தின் காரணமாக தான் இப்படி மாறி இருக்காரு நான் சொல்றேன். வேணாலும் இருக்கலாம், அவர் இறங்கி வந்திருக்கலாம், அவங்களும் இறங்கி வந்திருக்கலாம். எது எல்லாம் இவரு நான் பிடிச்ச முசலுக்கு 3 நாள் தான் இருந்தாரு. இவர் இன்னும் 3 நாள் தான். எப்படின்னா இவர் பொதுச் செயலாளர், இவர் தான். அது இல்லைன்னு சொன்னா அவங்க யாரையும் சேர்க்க முடியாது சார். கோர்ட் அது சொல்லியே, கோர்ட் சொல்லி உச்சநீதிமன்றம் இப்ப உயர் நீதிமன்றத்துல நீ எப்படி நீ இணை செயலாளர் தானே சொல்லியிருக்காரு சார். அதாவது இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லணும். ஆமா, பொதுச் செயலாளர் எப்படி கையெழுத்து போட்டு அதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லலை, அப்படி வெளியில செய்தி வந்துச்சு. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த கேஸ் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரிஜினல் கேஸ் போடும்போது அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஓபிஎஸ், இவர் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஓபிஎஸ் பெட்டிஷனர், ஃபஸ்ட்டு பேஜில் டாப்பில் டைட்டிலில் பெட்டிஷனர் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர். ஆமாம். ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட் மனு, இது வாதி பிரதிவாதி. அதில் இபிஎஸ் இது இணை ஒருங்கிணைப்பு. ஆமாம், அதுதான் இருக்கும் அந்த நேரத்தில். ஆமாம், அது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பின்னாடி இவர் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கிருச்சு, பல நீதிமன்றங்கள் ஏற்றுக்கிருச்சு, கடுத்த தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிருச்சு. இவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இவர் பொதுச் செயலாளர் அந்த மனுவில் கையெழுத்து போட்டார். அவங்க என்ன சொன்னாங்க, மேலே இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்குது, இங்கே நீங்கள் பொதுச் செயலாளர் கையெழுத்து போடுறீங்க, அது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அதனால் இவர் என்ன சொன்னார், நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் போடுங்கன்னாங்க. அவர் சொல்லிட்டு அது மாதிரி நான் போட முடியாது, எனக்கு இன்றைக்கி என்னுடைய பொசிஷன் இது பொதுச் செயலாளர். அது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு அங்கீகரிச்சாச்சு. அதனால் இப்போ நான் அது மாதிரி போட முடியாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு மனு கொடுங்க,
அந்த ஏற்கனவே ரெஸ்பாண்டன்ட் உங்கள் பேரில் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது அதை பொதுச் செயலாளராக மாற்ற வேண்டும் சொல்லி ஒரு மனு கொடுங்க. நாங்கள் அதை மாற்றிட்டோம்னா நீங்கள் இதில் கையெழுத்து போட்டால் பிரச்சனை வராது சொல்லிட்டேன். அவ்வளோதான் நடந்தது. நீங்கள் பொதுச் செயலாளர் இல்லை, நீங்கள் அது போட முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. சார் நடந்தது இவ்வளோ தான் சார். இல்லை இதுக்கு மேலே எதுவுமே நடக்கலைங்க. இல்லை இப்போ ஓபிஎஸும் சேர்க்கறதுக்கு ஒத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சசிகலாவும் இதுன்ட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கட்சி நம்மளை விட்டு போயிடுமோ என்ற பயம் தானே. இந்த தொகுதி நிலவரங்களை பற்றி ஆராயும் போது அவருக்கு கிடைச்சிருக்க இது தானே. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? நான் பொதுச் செயலாளர் பதவி விட்டுடுறேன், நீங்கள் வாங்க அப்படிலாம் கூப்பிடணும். இல்லை அவர் சாணிக்கு இல்லை அப்படி கிடையாது. பொதுச் செயலாளர் அவர்தான் என்று ஏற்றுக்கொண்டதாங்க 3 கண்டிஷனை ஏற்றுக்கிட்டாங்களாம். எனக்கு வந்த தகவல் யார்? ஒருங்கிணைப்பு குழுக்காரங்க தான் சொன்னாங்க. 1, பொதுச் செயலாளர் என்பது அவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. இந்த 3ஐயும் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் ஏற்றுக்கொண்டதாக அவர் சொன்னாங்க. சார் ஆனால் தொடர்ந்து 10 வாட்டி தோத்துட்டே வந்திருக்கோம். ஏன்னா இன்னும் வரப்போகுது, இன்னும் 3 மாதத்து உள்ளாட்சி தேர்தல், அதுலேயும் தோற்று போயிட்டா நம்மளையே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அதுக்கு பயந்து தான் இப்போ இப்படி ஒரு ட்ராமா ஆடுறாருன்னு வச்சுக்கலாமா? அவர் ஒன்றும் ஆடலை. இப்போ இவங்க தான் மூவ் பண்ணுறாங்க. நாங்கள் வர்றோம், இந்த மாதிரி இந்த கண்டிஷன் 3 கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டு வர்றோம் சொல்கிறாங்க. சார் அவர் தான் முடியாதுன்னு நின்றுட்டு இருந்தாரு சார். திடீர்னு எப்படி சார் ஞானோதயம் ஒத்துக்கிறாருன்னா அப்போனா ஏதோ ஒரு அழுத்தம் தானே அவருக்கு. அழுத்தமும் இருக்கும், கூடவே இவங்களுக்கு இறங்கி வந்தது ஒரு காரணமாக இருக்கும். இவர்கள் 2 பேரும் இறங்கி வந்தது ஒரு காரணமாக இருக்கும். இல்லை இனி நம்மளால விலைக்கு போக மாட்டோம், நம்மளால ஜெயிக்க மாட்டோம். இனி இது நீங்கள் சொன்னது எப்போ கரெக்டாக இருக்கும்னா, நான் பொதுச் செயலாளர் விளைவிக்கிறேன், கூட்டு தலைமை உருவாக்குவோன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா இறங்கி வந்திருக்காருன்னு அர்த்தம். இல்ல இப்ப வந்த பிறகு அது கூட மாறலாம்ல. மாற விட மாட்டாரு, அவர்தான் உறுதியா இருக்காரு. இல்ல அவருடைய ஹிஸ்டரிய பாருங்க சார், அவருடைய டேட்டாவை பாருங்க சார். அவர் ஒரு தோக்கற பொதுச் செயலாளர் சார், அதிமுக வெற்றி செயலாளர் இல்ல, தோல்வி செயலாளர். எத்தனை ஆளுகளா தோத்துட்டு இருக்காங்க? 10 அதுல 9 தேர்தல்கள்ல கூட யார் இருந்தா சார்? ஓபிஎஸ் இருந்துச்சு, ஓபிஎஸ் பாஜக இருந்துச்சு. அப்ப அதிமுக அப்ப முதலமைச்சர் யாரா இருந்தாரு? அப்ப முதலமைச்சர் யாரா இருந்தாங்க? முதலமைச்சரா இருந்தாரு, அவர் தானே இருந்தாரு. அப்ப யாரு பிரதமரா இருந்தாரு? மோடி தானே இருந்தாரு 2019. அப்படி இல்ல. தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணி, ஒத்துக்கிறீங்க? பாஜக கூட்டணி இல்ல சார். அப்பனா இது அதிமுக தோல்வி தானே. அதான் சார் நான் சொல்றேன். அதிமுக தன் சொந்த காலில் நிற்கக்கூடிய வல்லமை படைத்தது. எப்படி அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் 10 தேர்தல் தோத்தாங்கிறீங்க. ஆமா சார், இது வரைக்கும் அதிமுக 52 வருஷத்துல இது மாதிரி கிடையாது சார். 10 தேர்தல தோக்கல சார். 2000 நல்லா கேளுங்க, 2011ல 75 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. எது அது 4 தொகுதி பாஜக. அது எதனால ஜெயிச்சாங்க? அது எதனால? பாமக எல்லாம் இருந்ததுனால. அது ஒண்ணு சார், கொங்கு பெல்ட் எப்பயுமே அதிமுகவுக்கு கோட்டை. அது சொல்லாதீங்க. அது இருங்க சார். அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அதிமுக 1982 பிரிஞ்ச கூட ஜெயலலிதாவும் இருக்காங்களான்னு கேட்டீங்க. வெற்றி பெற்றிருக்காங்க. பிறகு அதுக்கடுத்து 22 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு. அதில் 9 ஜெயிக்கிறவங்க 7 ஜெயிக்கணும், 9 ஜெயிச்சு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த நாங்குநேரி, இந்த இப்போ நடந்துச்சு இடைத்தேர்தல், என்ன ஊர்? எது? விக்கிரவாண்டி நாங்குநேரிக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு அதிமுக ஆட்சியில். ஆமாம். யார் ஜெயிச்சா? யாரு? எடப்பாடி ஆட்சியில் வந்துச்சு. அது சார் அப்போ ஜெயிச்சாங்கல்ல. ஆமா சார், அப்ப தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல 1991 இருந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வின் பண்ணும். அப்படிதான் ஒரு இது இருந்து அது ஆர்கே தொகுதி ஒரு மாற்றம், அது உண்டிதான் சார். அதை வின் பண்ணாங்கல்ல. அப்படி கிடையாதுங்கிறீங்களே, தொடர் தோல்வி யாருக்கு தெரியுமா இருந்துச்சு? கலைஞர் காலத்துல திமுகக்கு. எம்ஜிஆர் இருந்தப்ப 13 ஆண்டுகள், இது 4 ஆண்டுகள் தான். அது 13 ஆண்டுகள் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் திமுக தோற்று சார். 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நடக்கிறப்ப இடைத்தேர்தல் சட்டமன்றம் நடந்து அப்பயே
அவர் தோத்து போயிருப்பார், ஆட்சி விட்டு போயிருப்பார். நல்ல காலம் பாமக கூட்டணி இருந்ததுனால காப்பாத்திட்டார். 23 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 9 ஜெயிச்சதால் தப்பிச்சிட்டார். ஏன்னா அது பாமக நான் நிக்கலன்ட்டு அவர் உங்களுடைய தயவுல தான் இது இருந்து. அவங்க இல்லைன்னா அன்னைக்கே எடப்பாடி முதலமைச்சர் ரெண்டு பக்கமும் தயவு தான் சார். இந்த பக்கம் தயவு அந்த பக்கம் தயவு சொல்கிறோம். ரெண்டு பேரும் இணைந்து ஒருத்தர் ஆதரித்து செய்யக்கூடியதான் கூட்டணி. அதில் வந்து அவர் வந்து நீங்கள் ஈரோடு கிழக்கில் தோத்தா இடைத்தேர்தலில் அது பழனிசாமியுடைய தோல்வி, பயங்கரமான தோல்விங்கிறீங்க. ஆனால் அதே இதில் ஆர்கே நகரில் டெபாசிட் வாங்காமல் போச்சு திமுக. அப்போ என்ன சொல்கிறீங்க? 2011 எதிர்க்கட்சியாக வர முடியல திமுகவால். 2014 ஒரு தொகுதியோட ஜெயிக்கலை. நாடாளுமன்ற தொகுதியில் 7 தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு போனாங்க திமுக. தெரியுமா உங்களுக்கு? அங்கே வாங்கின வாக்கு வங்கி எவ்வளோ தெரியுமா? திமுக வாங்கின வாக்கு வங்கி எவ்வளோ? 23%. ஆமாம். அப்போ அவங்களும் இவ்வளவு மோசம். ஒரு 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. 233 தொகுதியில் தோத்தாங்க. ஆமா சார், அது வந்து ராஜீவ் காந்தி கட்சியிலேருந்து சில பேர் நீட்டிக்கப்பட்டு கட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ததுனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதில் சில தோல்விகள் வருது. பாஜகவோட சேர்ந்ததுனால சில தோல்விகள் வந்துச்சு. அதில் வந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் வந்து அவங்க பிரம்மாண்டமாக 2026 திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி இப்பயே இருக்குது. அவங்களுக்கு 10% வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. கடந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 40க்கு 40 ஜெயிச்சிட்டோன்னு பீத்துறாங்க. ஆனால் ரெடியூஸ்டு மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கவலை இருக்குது. இங்கே இருங்க, அந்த கூட்டணியினுடைய பலம் குறைஞ்சதுனால இனி இப்படியே போனால் என்ன ஆகும்? மக்கள் மத்தியில் இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு அதிகமாகி போச்சு. இவங்களும் ஒட்டிகிட்டே இருந்தால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி காங்கிரஸ் நினைக்குது, விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? முரண்பாடுகள் இருந்தது முற்றி வருது. இப்போ வருதா இல்லையா? அதனால் அது உடையதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்ட்டு எடப்பாடி காத்துட்டு இருக்காரு. எடப்பாடி காத்திருக்கல. இருங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன சொன்னாரு? நாங்க மெகா கூட்டணி அமைப்போம். எந்த கட்சியாவது வந்து சீண்டுச்சா? எந்த கட்சியாவது வந்து சீண்டுச்சா? அதுக்கு என்ன? இல்ல அதுக்கு என்ன? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க அதுக்கு என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு? 1/2% இருக்கா, 1% இருக்கா? அப்ப இங்க மட்டும் என்ன இருக்கு? திமுக கூட்டணிக்கு மட்டும் என்ன பெர்சன்ட் இருக்குது? கம்யூனிஸ்டுக்கு எத்தனை பெர்சன்ட் இருக்குது? கம்யூனிஸ்டுக்கு எத்தனை பெர்சன்ட் சார் இருக்குது சார்? கம்யூனிஸ்டுக்கு எத்தனை பெர்சன்ட்? விசிக எத்தனை பெர்சன்ட் இருக்குது? மதிமுக 1/4% இருக்கும் தமிழ்நாட்டுல, தெரியுமா சார்? அப்படி இருந்தா அவங்க தான் சார் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. வெற்றி கூட்டணி சார். அங்க 4% கூடிய காங்கிரஸ் இருக்கிறனால ஜெயிச்சுட்டு வர்றாங்க. காங்கிரஸுக்கு அவங்களுக்கு முரண்பாடு முற்றுது, பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அது உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து இந்த விஜய் கட்சியோட பேசிகிட்டு இருக்கதா கேள்வி வருது காங்கிரஸு. அதனால் திமுக கூட்டணி உடையும், அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறணும். திமுக மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கப்பல், இந்த கூட்டணி கட்சி வெளியே வர்றேன்னா அவனும் அந்த கப்பலோட சேர்ந்து மூழ்கிடுவாங்க சார். நீங்க தப்பா மாத்தி சொல்றீங்க. அதிமுக தான் மூழ்குகின்ற கப்பல் சார். விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காமிச்சிட்டாங்களே, அதிமுக எப்பயுமே திமுக அகைன்ஸ்டா தான் பார்ப்பாங்க தொண்டர்கள். இன்னைக்கு 60,000 ஓட்டு, எப்ப 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 60,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அதுல 40,000 திமுக போயிருக்கு சார். போகும். ஆமா, அப்பனா என்ன? இனி வந்து அதிமுக நம்ப முடியாது. இனி இப்படியேதான் மாறிட்டு இருக்காங்க சார். கரெக்ட், அப்படி சொல்றீங்கல்ல. ஆமா, உதாரணம் சொல்றேன். இது ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அம்மா நின்னப்ப திமுக நிக்கல இல்லையா? ஜெயலலிதா அம்மா எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க? 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அதை விட்டுருங்க, 81% வாக்கு. ஆமா, அதான் சொல்றேன். ஆமா, அதுல வந்து 90% வாக்குகள் வாங்கினாங்க. அந்த 90% யாரு? திமுக காரன் போனா எப்படியே வரும்? 90% அந்த அம்மாவுக்கு எப்படி வந்துச்சு? 50% தான் அந்த அம்மாவுக்கு வாக்கு. 40% திமுக காரங்க போட்டாங்க. அப்படின்னா திமுக காரங்க அதிமுக வந்துட்டாங்களா சார்? இல்ல, அதிமுக காரன் எப்பயும் அப்படிதான் இருப்பா. அதிமுக காரன் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா 2 சாய்ஸ் இருக்கு அவனுக்கு இருந்துச்சு விக்கிரவாண்டி தேர்தலில். இந்த பக்கம் பாஜக கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி. திமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி நமக்கு ஆபத்தானதை அவன் நினைச்சான். அதனால அவன் அங்கே போட்டான். அப்படி அவன் மட்டும் நினைக்கல, கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் நினைச்சாங்க. அந்த பிரச்சாரம் கீழே போயிருக்கும், போட்டாங்க. இவனுக்கு போடக்கூடாது, இவன் வந்து நம்மளை காலி பண்ணணும்னு சொல்கிறான், நம்மளை 2 இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு அங்கேருந்து உட்காரன்னு பார்க்குறான், இவனை மட்டும் இங்கே விடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது
அதுக்காகத்தான் அவங்க என்ன அவங்க திமுகவுக்கு போட்டாங்க. சார் அதே வேலுமணி என்ன சொன்னார் கோயம்புத்தூர்ல பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருந்தா 20 தொகுதி 2024 பாராளுமன்றத்துல ஜெயிச்சிருப்போம்னு சொன்னாரு. 35 தொகுதி சொன்னாரு. சொன்னது என்ன தெரியுமா? அவர் என்ன கணக்கு, இவங்க வாங்கின வாட்டு அவங்க வாங்கின கூட்டி இருந்தா ஜெயிச்சிருப்போங்கிற மாதிரி சொன்னார் ஒழிய 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தப்ப கூட இல்லையே. இப்பயோ இல்ல இப்பயோ எடப்பாடி என்ன பதில் சொன்னாரு? ஏன் எல்லாரோடையும் சேர்ந்தப்ப 18% தான் ஏன் வாங்கினோம்? 2010 இப்போ நம்ம 18.5% வாங்கியிருக்கோம்யா, 1.5% கூட வாங்கியிருக்கோம்யா சார் அப்படி சொன்னார்ல. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல ஆளுங்கட்சி மேல திமுக அவ்வளவு ஆன்டி இன்கம்ஸ் இருந்தும் உங்களால 1% தான் அதிகமா வாங்க முடிஞ்சது 2019 விட. இது சட்டமன்ற தேர்தல் இல்லைங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வேற மாதிரி போடுறாங்க. மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறாங்க பெரும்பாலும். அந்த குறிப்பாக அர்பன் மிடில் கிளாஸு, செமி அர்பன் மிடில் கிளாஸ் எல்லாம் அந்த குறிக்கோளை போடுறாங்க. அதில் கொஞ்சம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் ஒன்று இந்த பக்கம் போயிருக்கும், அந்த பக்கம் போயிருக்கும். அதிமுக களத்தில் போராட்டத்தில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிஎம் ப்ரிஃபரன்ஸு யாருன்னு இல்லை, பிஎம் கேண்டிடேட் யாருன்னு அவங்க ஒருத்தரும் இல்லை. அவங்களுக்கு இது 2 கூட்டணியிலையும் அவங்க இல்லை. ஸோ இந்த 2 கூட்டணிக்கு இடையே நடந்த அந்த கடுமையான போரில் அவங்க காணாமல் போயிருக்காங்க. ஆனால் சட்டமன்றம் வரும்போது அவங்க மீண்டு வருவாங்க. 18% வாங்கினவங்க 2019, 2021 அதே கூட்டணியில் 34% எப்படி வாங்குறாங்க சார்? அதே அதே சவுத்துல என்ன நடந்தது? 5 நாடாளுமன்ற தொகுதி 3வது இடத்துல வந்து சார் டெபாசிட் போச்சு சார். டெபாசிட் போச்சு சார். கேக்குறீங்களா? அது ஏன் காரணம் இல்ல ஓபிஎஸ் இல்லாதனாலையும் சசிகலா இல்லாதனால கண்டிப்பா இப்ப சூடு பட்டதால திருந்துறாரா இல்லையா எனக்கு தெரியாது. எடப்பாடி திருந்துறாரா இல்ல? நீங்களும் இல்ல உங்களையும் கூப்பிட்டு அடிக்கடி ஆலோசனை கேட்கதான் நாங்க கேள்விப்பட்டோம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் கிடையாது. நான் போய் சில சமயம் பேசுவேன், அவரை கூப்பிடுறது இல்லை, அவங்க என்னையும் கூப்பிடுறது இல்லை. நான் போய் சில சமயம் முக்கியமான விஷயங்கள்ல போய் பேசுவேன். நான் பேசுறது அவங்க அப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கமிட்டி இருக்குது, கோர் கமிட்டியில் தான் முடிவு பண்ணுவாங்க. அதை பல கமிட்டிகளில் உயர் கமிட்டிகளை வச்சு அதுக்கு அப்ரூவல் வாங்குவாங்க. அது ஒரு ஜனநாயக ரீதியாக இயக்கக்கூடிய இயக்கம், நம்ம மட்டும் வாங்குவோம்னு செய்ய முடியாது. சரி சார், அப்படியே ஓபிஎஸ்ஸையும் சசிகலா சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதே 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அலைன்ஸ் சேர்க்கணும்ட்டு ஓபிஎஸ் டிமாண்ட் வச்சு அதை ஏற்றுக்குவாரா? அதுக்கு தான் சார் 3 கோரிக்கைகள் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்திருக்குது. அதாவது ஒருங்கிணைப்பு குழு சார்பா அதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க இறுதியாக சொன்ன விஷயம் என்கிட்ட என்னன்னா 3 கண்டிஷன்ஸ் ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒரு கண்டிஷன் இந்த கூட்டணி பற்றி தீர்மானிப்பு அதிகாரம் பொதுச் செயலாளர் தான். இல்ல நாளைக்கு இவர் மாறலாம்ல, மனுஷன் எப்படி வெளியே போலாம்ல. அப்ப வெளியே போனா அப்ப அதிமுக டேமேஜ் ஆயிடும்ல. இல்ல டேமேஜ் ஆயிடும். இல்ல தேர்தல் நெருங்கு சமயத்துல இல்ல இதே இஷ்யூ டேமேஜ் ஆகி மக்கள் சொன்னாங்கன்னா 2 பேரும் சொன்னாங்கன்னா அது என்ன செய்வாங்க? செயற்குழு வைப்பாங்க. செயற்குழு வைப்பு இவங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும். பொதுக்குழு வைப்பாங்க. பொதுக்குழுல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பொதுமக்கள் சார் அதிமுக பொதுவானவங்க வாக்கு அந்த கட்சி தான் சார் ஜெயிக்கும். அப்ப இப்பயே அதிமுக நம்ப மாட்டேன்றாங்க மக்கள். இல்ல ஏன்னா தொடர்ந்து தோத்து போயிருக்கு, அதனாலதான் மாறி இப்ப அதிமுக ஓட் பேங்க மாறுது சார். 22 தொகுதிகளில் அவங்க டேமேஜ் பண்ண முடியும். யாரு? இந்த கூட்டம், இந்த வெளியே போன இந்த கூட்டம், 3 பேர் கூட்டம் 22 தொகுதிகளில் டேமேஜ் பண்ண முடியும் சார். சென்ட்ரல் தமிழ்நாடு, சவுத்து தமிழ்நாடு டேமேஜ் பண்ண முடியும் சார் அவங்களால. ஓபிஎஸ் சசிகலாவும் டேமேஜ் பண்ண ஒண்ணுமே கிடையாதுங்க. இல்ல மத்திய இது தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அதெல்லாம் என்ன சார்? ராமநாதபுரம் அதெல்லாம் எங்க சார் சொல்லுங்க. மாயாவரம் என்ன ஆச்சு? மாயவரம் கும்பகோணம் என்ன ஆச்சு? தஞ்சாவூர் என்ன ஆச்சு? தஞ்சாவூர் ராமநாதபுரத்தை சேர்த்து நான் சொல்றேன் 22 தொகுதிகள் அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. இது மதுரை இருக்கு, பெரியகுளம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் அவ்வளவு இருக்கு. பேசுறீங்க நீங்க ஒண்ணும் தெரியாத பேசுறீங்க சார். விருதுநகர் தொகுதியில எவ்வளவு இருக்காங்க? முக்குளத்தூர் சொல்லுங்க. எது எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு சார். ஓட் பேங்க் இருக்கு 30% சார். அந்த 30% இவங்க போட்டுற மாட்டாங்க. என்ன சொல்றேன், திரும்பவும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்டட் விஷயம் என்னன்னா, டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு விஷயம் என்னன்னா,
22 தொகுதியில் அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க சட்டமன்ற தொகுதிகளில். அதை நான் ஒத்துக்கிறேன். முக்குளத்தூர் வாக்கு வங்கி 50% மேலே 234 தொகுதிகளும் வெறும் 22 பண்ணாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ணாங்க. டிடிவி தினகரன் என்ன பண்ணாலும் அதை இவங்க பண்ணுவாங்க. தொகுதியில் டேமேஜ் பண்ணாரு. 26 தொகுதி டேமேஜ் 22 சார். 26 26 22 அதோட இவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அன்னைக்கு இல்ல 2021 அதே இல்ல 2021 அதே அமித்ஷாவை கேட்டிருந்தா இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கலாம்ல. தேவையில்லையே. யாருக்கு தேவையில்லை. அப்படி முதலமைச்சரா வர வேண்டிய அவசியம் இல்லை. டிடிவி போன்றவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்க டிடிவியோட சேராட்டி சார் ஒரு கட்சிக்கு வெற்றி தான் சார் முக்கியம். சொல்றேன் உங்களுக்கு. டிடிவியோட சேராட்டி 22 இடத்துல தோத்தாங்க. 26 இடம் வச்சுக்கோங்க. டிடிவியோட சேர்ந்தா எல்லா இடம் தோத்தா ஏன் கணக்கு என்ன இருக்குது? நீ எப்படி போய் சேர போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பகுதி அதிமுககாரன் போட மாட்டான் சார். இது அதே தேனியில என்ன ஆச்சு? அவர் 2வது இடத்துல வந்தார் சார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் 2வது இடத்துல இருந்தார் சார். நீங்க 3வது இடத்துல தான் வந்தீங்க சார். ஆமா. முக்குளத்தூர் வாக்கு வங்கி அதிகமா இருக்கக்கூடிய ஆமாங்க சார். அதான் 22 அது ஒண்ணு. ஆமா அதான் சொல்றேன் சார். அதை நான் ஒத்துக்கிறேன் சார். அது நீங்க புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. அதே தர்மபுரியில் நிக்க சொல்லுங்க. ஓபிஎஸ் நிக்க சொல்லுங்க. டெபாசிட் வாங்குறோம். தர்மபுரியில் நிக்க சொல்லுங்க. ஓபிஎஸ் ஏன் இதே இவர் திண்டுக்கல் இவர் எங்கே போய் நிக்க சொல்லுங்க. தேனியில் நின்றாரு ஒரு நம்ம டிடிவி தினகரனே. அவரை போய் நீங்க இப்போ முன்னாடி நின்ன மாதிரியே கோயில்பட்டில் நிக்க சொல்லுங்க. அதே இபிஎஸ் அதே இபிஎஸ் திருநெல்வேலியில போய் நிக்க சொல்ல டெபாசிட் வாங்குவாரா? யாரு டெபாசிட் வாங்கலாம்? இப்ப டெபாசிட்டே போச்சு இல்ல திருநெல்வேலியில. நீங்க சொல்ற கால்குலேஷன் வர சார். இவங்களுடைய வாக்கு இவங்க அந்த சமுதாய வாக்குகளை கண்டிப்பா பிரிக்கிறாங்க. யாரு அது? இவங்க இந்த ஜெயலலிதா சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் தினகரனும் அந்த சமுதாயத்தை ஏற்கனவே பாஜக பிரிச்சிட்டு வந்திருக்கு சார். இப்ப 2014 பார்லிமென்ட் எலெக்ஷன்ல ஆதரிக்கிறது. அந்த தமிழர்களை ஜாதி ரீதியா பிரிக்கிறதுல பாஜக குறியா இருக்குது. அவங்க சசிகலா அம்மா அந்த கிளப்பி இப்போ ஊர்வலத்துக்கு இப்போ பிரச்சாரத்துக்கு அனுப்புனதே பாஜக தான். பாஜக அனுப்பி தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்க? அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் கைக்குள்ளே போயிடுச்சு சொல்கிறாரு. சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பாஜக சொல்கிற சொல்ல சொன்ன பிரச்சாரம். அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அது எடுபடாது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். திமுக மீது இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி மேலும் கடுமையாகும். அதனால் பல செக்ஷன்ஸ் திமுகவுக்கு எதிராக போவாங்க. அவங்க திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுக வாக்களிக்கணும்னு வருவாங்க. எடப்பாடி இளவ காத்து கிளியா காத்துட்டு இருக்காரா? ஏவல் இப்படி நம்ம 26 இப்படியே பாஜக தான் நாக்க தொங்க போட்டுட்டு தெரியுது தமிழ்நாட்டில். நாக்க தொங்க போட்டுட்டு பாஜக தான் தெரியுது சார். 3% இருந்த பாஜக இன்னைக்கு 11% வளர்ந்துருக்கு சார். நீங்க இருங்க 18%. இவங்க அதிக தொகுதியில் நின்றனால 11% வாங்கியிருக்காங்க. பாதிக்கு மேற்பட்ட தொகுதியில் இவங்க நின்னாங்க. அது மட்டும் இல்லை, இண்டிபெண்டாக நின்றவங்களுடைய வாக்களை இவங்களை சேர்த்துக்கிறாங்க. என்ன கேசி அவர் என்ன பழனிசாமி அவர் பேர் என்ன? யாரு? அந்த புதிய நீதி கட்சி தலைவர். புதிய நீதி சண்முகம், ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் பாரிவேந்தர், ஓபிஎஸ், தினகரன் எல்லாம் வாங்கின இண்டிவிஜுவல் செல்வாக்கில் வாங்கின வாக்குகள் எல்லாம் சேர்த்து தான் 11%. புரியுதா உங்களுக்கு? இந்த 11%ங்கிறது பாஜக வாக்குகள் மட்டும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க சார். இதே பாஜக வாக்கு வங்கி 5% தான் சார். இல்ல இது அண்ணாமலைக்கு நான் பேரே வச்சுட்டேன் 5% அண்ணாமலை, அவ்வளவுதான். ஆனா அப்படி இல்ல, இருக்கிற கால்குலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 11% வாங்குது. அந்த 11% அதிமுக இருந்து தானே போயிருக்கு. மைல்டு இந்துத்துவா ஓட்டு அங்கதானே போயிருக்கு. இனி அதிமுக நம்பி பயன் இல்லைன்றது இருந்தது. அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. போயிருக்கு. இப்போ இது தமிழிசை நின்ன இடத்துல சவுத் மெட்ராஸில் அதிமுக வாக்குகள் அங்கே போயிருக்குது. அங்கிட்டு போட்டிருக்காங்க. சென்னை மட்டும் கிடையாது, கோவை, மதுரை போன்ற. நான் தான் சொன்னேன்ல, திருநெல்வேலி என்னாச்சு, கன்னியாகுமரி என்னாச்சு, நான் தமிழரை விட பின்னாடி இருக்கு. கன்னியாகுமரி எப்பயுமே 2 கட்சிகள் அங்கே இல்லை. அது காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்டுடைய பேஸ்டியன். அது அங்கே எப்பயுமே பாரம்பரியமாக 2 கட்சிகளும் அங்கே கிடையாது. திருநெல்வேலி அதிமுக இது தானே சார். அதெல்லாம் சில பெர்செப்ஷனில் சில சமயங்களில் தோல்வி சில இடத்துல கடுமையாக இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தா 20% வாங்கியிருக்காங்க. 2ஆம் இடத்தை தக்க வச்சுருக்காங்க. திமுக எவ்வளோ % வாங்கியிருக்கு? 26% வாங்கியிருக்கு. அவ்வளோதான். பாஜக எவ்வளோ வாங்கியிருக்குது? நீங்கள் சொன்ன கணக்கே பார்த்தோட 11% தான். அவங்க எங்கே வருவாங்க?
அவங்க 3வது இடத்துல கீழே தள்ளிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். மோடிக்காக வாக்களித்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க அதில். நாடாளுமன்ற தேர்தல் மோடி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறக்காக வாக்களித்தவங்க இருக்காங்க மிடில் கிளாஸில். அவங்கெல்லாம் இனிமேல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பக்கம் சீந்தவே மாட்டாங்க. சார் இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஓட்டு போட்டுருவோம், அதான் தோத்து போயிட்டே வருது. நம்ம எதுக்குறா சார் தோல்வியிலும் வெற்றி. தோல்வின்னா என்ன? சட்டமன்ற தேர்தலில் 75 சீட்டு வாங்கின தோல்வியா? அப்போ பாஜக ஒரு சீட்டு கூட வாங்காமல் திமுக தோற்றுருக்காங்க. ஒரே ஒரு சீட் வாங்கியிருக்காங்க. அது வந்து ராஜீவ்காந்தி அந்த இது சார் 2011 சட்டமன்ற எதிர்கட்சி வர முடியல. கூட்டணி வலுவா இருந்துச்சு சார். எந்த கூட்டணி? இவங்களுக்கு வலுவா இல்ல. நீங்க வந்து வலுவா இருக்க விக்கிரவாண்டி இதுலயே பை எலெக்ஷன் நிக்கல. கேட்டா அம்மா வந்து 5 இடைத்தேர்தல் இது, நீ அம்மாவும் நீங்களும் ஒன்னாயிடுவீங்க. எடப்பாடியும் அவ்வளவு பெரிய ஆளு 5 தொகுதி சார். அந்த அந்த அம்மாவே தான் 96ல தோக்கடிச்சாங்க. இது அதிமுக காரங்க தான். அதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. அப்படியே இது பண்ணா ஏத்தப்ப அவங்க எத்தனை 4 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சாங்க சொல்லுங்க. அப்ப தோத்தப்ப எத்தனை சட்டமன்ற? 4. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில 75. ஓ, அப்பனா ஜெயலலிதா விட எடப்பாடி பெரிய ஆளாலும் இல்ல, பெரிய இதுவாலும் சொல்லலைங்க. பெரிய ஆளா இருந்தாலும் பெர்செப்ஷன் மாறும்போது ஜெயலலிதா அவ்வளோ பெரிய தோல்வி சந்திச்சாங்க. எடப்பாடிக்கும் பெர்செப்ஷன் மாறும்போது ஒரு தோல்வி சந்திக்கிறாரு. அப்படி தான் பார்க்கணும். எடப்பாடியா ஜெயலலிதான் அந்த ஈக்குவேஷனை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாப்புலர் லீடர். அந்த அளவுக்கு எடப்பாடி பாப்புலராக இருக்காரு, ஒரு சரிஸ்மாட்டிக்காக இருக்காரு, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல கூட்டணி கட்டமைக்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப கரெக்டா இருக்கிற, சாணிக்கா இருக்கிற. இவரால கூட்டணியை கட்டணி 2026 வின் பண்ணிடுவாரா? இல்ல இப்ப இருக்க வரப்போற டிசம்பர் உள்ளாட்சி தேர்தலில் இவருடைய லட்சணம் தெரியும். பாருங்க, நீங்க பாருங்க, லட்சணத்தை பார்க்கத்தான் போறீங்க உள்ளாட்சி தேர்தலில். அதனால இப்ப ஓபிஎஸ்ஸையும் சசிகலா எடுக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் சசிகலா ஓபிஎஸ் வர்றாங்களோ இல்லையோ, அது வந்தால் ஒரு ப்ளஸ்ஸு. 22 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும். அது வந்தால் 22 தொகுதிகளில் லாஸ் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பாதிப்பு வர போகிறதில்ல. அவங்க வந்தால் ஒரு ப்ளஸ்ஸு, அது இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற மாதிரி நிலைமையில் அதிமுக இல்லை. பாஜகவோட சேர்த்து ஆட்சியை கண்டிப்பாக பிடிக்க முடியாது. என்ன சார் பாஜக என்ன சொல்கிறாங்க? அதிமுக என்ன நீ தீர்மானம் போடுறீங்க உங்கள் செயற்குழு கூட்டத்தில், திருப்பூர் நடந்த கூட்டத்தில்? என்ன நான் 2026 தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லணும். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எக்காரணத்தை கொண்டும் 2வது இடத்துக்கு அதிமுக வரவிடக்கூடாது. அதிமுக கூட இருக்கிற கட்சிகளையெல்லாம் நம்ம இழுக்கணும், நம்ம பக்கம் இழுத்து அதிமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளணும். இதான் நோக்கமா? எப்பயுமே பாஜகவுடைய அஜெண்டா தானே சார். மகாராஷ்டிரா என்ன நடந்தது? சிவசேனாவை என்ன காலி பண்ணாங்க? இல்ல பீகார்ல என்ன பண்ணாங்க? இல்ல பீகார்ல இல்ல நிதிஷ்குமார் என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு வரணுங்கிற இல்ல ஒரிசால நவீன் பட்நாயக் என்ன பண்ணா? அவங்க எப்பயுமே பாஜகவுடைய அஜெண்டா அதுதானே தெரியும். ஒடிசால தனியா ஆட்சிக்கு வரணும்னு நின்னாங்க. நீ ஆட்சி ஒரு கட்சியினுடைய வளமான கொள்கை. இல்ல நீங்க 2ஆயிரத்துக்கு நான் வருவோம், 3ஆயிரத்துக்கு அதைத்தான் இந்த ஒரு புள்ளியில், அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பல்வேறு விஷயங்களில் கடுமையான முரண்பாடுகள், சண்டைகள் இருக்குது. ஆனால் ஒரு புள்ளியில் அவங்க இணைகிறாங்க. எங்கே தெரியுமா? அதிமுக பின்னுக்கு தள்ளணும். இதில் அவங்க 2 பேரும் இணைகிறாங்க. அந்த புள்ளியில் திமுகவும் பாஜகவும் இணையுது, ஒற்றுமையாக இருக்காங்க. ஏன்னா பாஜக என்ன நினைக்குது? அதிமுக தள்ளாமல் 2ஆயிரத்துக்கு வர முடியாது. முதலிடம் இப்போதைக்கு நம்ம கற்பனை பண்ண முடியாது. 2ஆயிரத்துக்கு வந்தால் 3வது முதல் இடத்துக்கு நம்ம அடுத்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அதிமுக இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடியாது. இருதுருவ அரசியல் இருக்குது. இதை உடைக்கணும்னா அதிமுக முதல்ல உடைக்கணும். அதுதான் அவங்க பிளானு. திமுக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி பாஜக கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்தால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் இந்த 2 கட்சிகளிடையே பிளவுபடும். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நம்மளே ஆட்சி செய்யலாம். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை மிக்க நன்றி சார்.